Welcome to Master's Code for the day. For a person who has experienced his Buddha nature, he sees the Buddha nature in everyone. எந்த ஒரு நபர் தனக்குள்ள இருக்கக்கூடிய புத்தா நேச்சர் அப்படின்றது தன்னுடைய உண்மையான தன்மை, தன்னுடைய தெய்வீகத்தன்மை, தன்னுடைய கடவுளுடைய வடிவத்தை யாரு உணர்றாங்களோ, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ, அவங்க எல்லா இடத்துலையும் அந்த தன்மையை பார்ப்பாங்க. For a person who has experienced his Buddha nature, தன்னுடைய அகத்தன்மை தெய்வீகத்தன்மையை, he sees Buddha nature in everyone. எல்லார்கிட்டையும் அந்த தெய்வீகத்தன்மையை பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரினா, ஒரு காலத்தில் ஜென் மாஸ்டருடைய ஸ்டோரியில் பழைய காலத்தில் சைனாவில் ஒரு போயட் ஆர் ஒரு ஃபிலாசபர் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தற்பெருமை அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. தான் தான் நிறைய தெரிஞ்சவங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜென் மாஸ்டரை மீட் பண்ணுறாங்க. அந்த ஜென் மாஸ்டர் புத்தா நேச்சரை ரியலைஸ் பண்ணவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட் இவங்கள பார்த்துட்டு, உங்களை பார்த்தா ஒரு மலை குவியல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த வார்த்தை அப்படின்றது தகாத வார்த்தை. அவங்கள மட்டுப்படுத்துகிற மாதிரியோ இல்லை தரம் தாழ்த்தி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அந்த ஜென் மாஸ்டர் என்ன செய்கிறாரு, ஓ அப்படியா, ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு புத்தரையே பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? இந்த ஜென் மாஸ்டர் புத்தா நேச்சரை ரியலைஸ் பண்ணவங்க. அவங்களுக்கு எல்லார பார்க்கும்போதும் புத்தராக தெரியுறாங்க. புத்த நேச்சர் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புத்தா நேச்சர் தெரியுது. ஆனால் இந்த நபருக்கு எப்படி, உங்களுக்குள்ள இருக்கிறது தான் நீங்கள் மற்றவங்க கிட்ட பார்க்குறீங்க. நான் புத்தா நேச்சர் எனக்குள்ள இருக்கு, நான் அதை எல்லாரும் பார்க்கும்போதும் எனக்கு புத்தர் தெரிகிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறதா மற்றவங்க கிட்ட தெரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த போயட் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, தன்னுடைய தற்பெருமையை ரியலைஸ் பண்ணுறாரு, தன்னுடைய தவறை ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஜென் மாஸ்டர் கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறாரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை உணர்றோம், ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மையை நம்மால் உணர முடியும். மற்றவங்கள உணர்றதுக்கான கரு, அதற்கான வழின்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை உணர்வதே. தேங்க்யூ. நமஸ்தே.